வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி எக்ஸிட் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணிவிட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம செட்டப்ஸை எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால் கண்டிப்பாக என்ட்ரி எக்ஸிட் வீடியோ செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. பர்டிகுலராக இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ப்ளஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 2 கேண்டில் கான்சிக்யூட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா, அதில் எந்த கேண்டில் அப்சைடு போகையில் நம்ம மினிமம் லோவை எடுத்துக்கணும். ரொம்ப லோவான பாயிண்ட் எதுவோ அதை ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கணும். நம்ம இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிப்போம். இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஒரு 45 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க நிஃப்டி 50யில். அதாவது 23080 என்ட்ரி ஆகிருப்போம். நமக்கான ப்ராஃபிட் 23125ல் ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலில் செட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த 3 கேண்டில் லிங்கில் இருக்குது. இந்த 3 கேண்டிலில் நம்ம எந்த ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா, எது மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது அப் ட்ரெண்டில் ரொம்ப மினிமமான லோ லெவல் எதுவோ அதை எடுத்துக்கணும். சேம் அப் அண்ட் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 45 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு ட்ரேடில். செகண்ட், இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ரிவர்சல் ப்ராப்பராக கிடைக்கல. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கிடச்சிருக்குங்க. இந்த லைன் இந்த லைன் உங்களுக்கு இதோட டச் ஆகலை. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தோம்னா 23090ல் என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் ஒரு 78 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23168 வரைக்கும் நமக்கு போயிட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு செகண்ட் ட்ரேடு. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட மேக்ஸிமம் வைப்போம். ஓகேங்களா? ஹை பாயிண்ட்டை வைப்போம். ஹை பாயிண்ட்டை வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 23134ல் என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கவர் ஆகிருக்குங்க. 23085 வரைக்கும் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் புட் சைடு கவர் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் இல்லை, ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல. ஓகேங்களா? ப்ராப்பராக எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல. நம்ம லைன்லேயே செட் ஆகிருச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஹை, அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்ட் செட் ஆகிருச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு 45 பாயிண்ட்ஸ், அப்புறம் ஒரு 78 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 48 பாயிண்ட்ஸுங்க. டோட்டலாக நமக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இன்றைக்கான நிஃப்டி 50 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் வித்தவுட் ஸ்டாப் லாஸில். நம்ம இப்போ நிஃப்டி 50யோட செட்டப் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 23231, இதோட செகண்ட் செட்டப் 23316. செகண்ட் செட்டப்போட டார்கெட் தேர்ட் செட்டப் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23383. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 23499.
இதோட டார்கெட் 5th செட்டப் 2355 சாரி 23537 537 6th target 23601 7th target 23680 8th target 23751 சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23087 செகண்ட் செட்டப் 2323 தேர்ட் செட்டப் 22956 fourth setup 22871 fifth setup 22810 sixth setup 22722 seventh setup 22641 eighth setup 22554 இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி 50 வந்து டவுன் செட்டப்கான செட்டப்ஸ். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம ரூல்ஸ் படி நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு, இதுக்கு மீறி நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம டார்கெட் வந்து மந்த்லியாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான நம்ம செட்டப்பை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ணாதே வந்து நம்மளோட ட்ரெண்டு கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நமக்கான பிரேக் அவுட் வந்து 49031 பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 49096 என்ட்ரி ஆகிருக்கோம். ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணியிருக்கோன்னா 49165 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் எடுத்திருக்கோம். செகண்ட், இது ஒரு ரிவர்சல் கிடையாது. நம்ம லைனை டச் பண்ணவே இல்லை. அதனால் நம்ம இதை ரிவர்சலாகவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. திரும்பி டவுன் ஆகிட்டு திருப்பி வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. பர்டிகுலராக நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா 49036 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லைனை செட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லீஸ்ட்டு, அதாவது லோ, இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணி என்ட்ரி ஆகிருப்போம். நமக்கு இங்கே இருந்து இதுக்கான ப்ராஃபிட் வந்து 49149 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு செகண்ட் ட்ரேடில். நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ராப்பராக மறுபடியும் ஒரு ரிவர்சல் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரே பாயிண்டில் இருக்குது. திருப்பி வந்து நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. அதாவது 49079 என்ட்ரி ஆகிருப்போம். 49179 வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போங்க. 100 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலாக இந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி ஆகிருந்தீங்க அப்படின்னா, டவுன் சைடு என்ட்ரி ஆகணும்னு என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு 80 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், இன்னொரு தேர்டு ட்ரேடு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஃபோர்த்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. 3 பாயிண்ட்ஸில் ஒரு 30 பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இங்கேயும் 250 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி 50ல் ஒரு 160 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் இது. அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை.
நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 49247, செகண்ட் செட்டப் 49380, தேர்ட் செட்டப் 49551, fourth setup 49671, fifth setup 49671, sixth setup 49823, seventh setup 49940, eighth setup 50074, ninth setup 50263. இதுதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ். சேம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம டவுன் ட்ரெண்டிலோட ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 49102, செகண்ட் செட்டப் 48970, தேர்ட் செட்டப் 4882, ஃபோர்த் செட்டப் 48721, ஃபிஃப்த் செட்டப் 48557, sixth setup 48409, seventh setup 48263, eighth setup 48051. நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபர்மேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெய்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். என்ட்ரி எக்ஸிட்டுக்கு மட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மித்தபடி மற்ற எல்லா கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெய்லி அனாலிசிஸில் டெய்லி டிப்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மேக்ஸிமம் வந்து நாளைக்கான பாயிண்டில் வந்து 49031 வந்து ஒரு எப்படி ஒரே பாயிண்ட்லேயே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் 49031 பிரேக் அவுட் பண்ணையில் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், டவுனில் போகையில் மட்டும். மித்தபடி வந்து வேறு எந்த இஷ்யூ இல்லைங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஓகே தாங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.